புற்றுநோய் சிகிச்சையை குழப்பும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன், வைத்தியர்கள், சமூக மட்ட அமைப்பினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புலம்பெயர் மக்கள் கொடுக்குற காசுகளை நிர்வாகங்கள் முடக்கி கொண்டிருக்கக்குள்ள எங்களால் உரிய முறையில் சிறந்த முறையில் சிகிச்சைகள் வழங்குறதுக்குமே தட்டுப்பாடுகள் இருக்கு. ஏற்கனவே டாக்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயின டாக்டர்ஸ் மட்டும்தான் இங்கே இந்த ஆஸ்பத்திரியிலே இருக்க வேண்டிய அளவுக்கான டாக்டர்ஸ் எல்லாம் குறைந்த அளவான டாக்டர்ஸ் தான் எங்களோட நேரங்களையும் வீணடித்து இங்கே மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கீங்களா. எங்களை கூட இன்னும் நிர்வாகங்கள் நசுக்கும் போது நாங்கள் இதை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் இருக்குது. புற்றுநோய் நோயாளர் பிரிவு தான் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. புற்றுநோய் இன்றைய தினம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை நிபுணரை பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்பியதற்காக ஒரு மனத்தியாலம் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். மருத்துவர்களும் சக மக்களும் பிரதேச மக்களும் உண்மையாகவே எந்த குற்றச்சாட்டுக்களும் நிரூபிக்கப்படாமல் போலியான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நபரால் ஏற்பட்ட விளைவு. உண்மையாகவே மருத்துவர் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும். புற்றுநோய் நிபுணர் கிருஷ்ணாந்தி அவர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியது நிமித்தமாக மருத்துவர் கவனித்துகிறார். யாராவது குற்றம் இழைத்திருந்தால், பண மோசடிகளில் ஈடுபடுத்திருந்தால் அது சட்டபூர்வமான ஒரு பூர்வாங்க நடவடிக்கையை எடுப்பது சிறந்தது. ஏனென்றால் இங்கே ஆளுநர் இருக்கிறார்கள். ஆளுநர் கூட விசாரணை குழுவை அமைத்து அதை நடவடிக்கை உண்மைத்தன்மையை ஆராயாமல் பல குற்றச்சாட்டுக்களை, அதுவும் அரச மருத்துவமனையை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். எங்களுக்கு அதனூடாக ஏதோ தெரிகிறது, அரச மருத்துவமனையை செயலிழக்க செய்து தனியார் மருத்துவமனைகளை முன்னேற்றுவதற்காக செயற்படுகிறாரோ தெரியவில்லை. எதிர்காலத்தில் இவ்வாறான சமூக ஊடகங்களில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றால் விமர்சனம் என்பது தர்க்க ரீதியாக இருக்கும். தனிநபரை தாக்குதல், இந்த தனிநபர் தாக்குதல் என்பது ஒரு போட்டித்தன்மையாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. அறிந்த வரைக்கும் ஒரு தனி முதன்மை போட்டித்தன்மையாக தான் இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த மருத்துவர் வெளிநாடுகளுக்கு சென்று கூட பல பணங்களை உழைக்கக்கூடிய வசதி இருந்தும் கூட இங்கே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணப்போடு இருக்கும் ஒரு மருத்துவரை போலியான கருத்துக்களை பரப்புவதனூடாக மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்கள் கொண்டு செல்வது. இதற்கு எதிராக எதிர்காலத்தில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு, இவர்களுக்கு ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுப்பது நிமித்தமாக எதிர்காலத்தில் இந்த விசாரணை என்பது உண்மையானதா என்று ஆராய்ந்து நிரூபிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது. பல குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அவரால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் அவரிடம் நாங்கள் கூறுகிறோம், உண்மையான ஒரு நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இன்றைக்கு மக்களே கூறுகிற இலவச மருத்துவர்களையே அழைக்கும் நிமித்தமாக ஒரு சில மருத்துவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்படுவது வருத்தத்திற்குரிய செயல் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வைத்தியர் ஹெவன்லி, புற்றுநோய் வைத்தியசாலையில் கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி வருகின்றேன். எங்களுடைய நோக்கம் முழுவதும் இந்த கொடிய வருத்தத்தால் துன்பப்படுகிற மக்களுக்கு சரியான சேவையை கொடுப்பது மட்டும்தான். பல அழுத்தங்கள் கிடைப்பதனால் எங்களுடைய வைத்திய நிபுணராக இருக்கட்டும், வைத்தியர்களாக இருக்கட்டும், பணிபுரிகிற மற்ற அங்கத்தவர்களாக இருக்கட்டும் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றார்கள். இது சாதாரண நோய் போன்றது இல்லை. இது வந்தால் குடும்பம் தொடக்கம் தனிப்பட்ட நபர் வரை எந்தளவு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இதனால் இதை வைத்து தங்களுடைய சுயங்களுக்காக லாபங்கள் தேடுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. பொதுமக்கள் இது பற்றில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வைத்தியர்கள் இன்றைக்கு இங்கு வேலை செய்வோம், நாளைக்கு இடமாற்றம் பெற்று வேறு இடங்களுக்கு போய்விடுவோம். எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களுக்கு தேவையான கிடைக்க வேண்டிய எல்லா விதமான இதுவும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நோய் நிமித்தம் பல விதமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள்.
குறைந்தளவு நாங்கள் கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு நிம்மதியாக கிடைக்கக்கூடிய இந்த இலவச சிகிச்சையை கொடுப்பது மட்டும்தான். இதற்கான ஆதரவை மட்டும்தான் நாங்கள் கேட்கின்றோம். இதனால் எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி வேலையை விட்டு போவதற்கோ வெளிநாடு செல்வதற்கோ ரிசைன் பண்ணுவதற்கோ பல மன எண்ணங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போனால் எங்களுடைய நோயாளர்களுடைய தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பிலே தான் பாதிப்பு ஏற்படும். அதற்காக மட்டும்தான் நாங்கள் இதில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதனால் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் இல்லை. மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம். என்ன விதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது? நாங்கள் மக்களுக்கு செய்ய போகின்ற எல்லாவித சேவைகளிலேயுமே ஏதோ ஒரு உள்நோக்கி இருப்பதாக கருத்தில் கொண்டு எல்லாத்தையுமே கேள்வி கேட்கின்றார்கள். இதில் எங்களுக்கு இருந்த தனிப்பட்ட எதுவுமே இதில் இல்லை. பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அவர்களுக்கு உயர்ந்த மட்டம் எங்களால் கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவையை கொடுப்பது, கிடைக்கிற வளத்தை வைத்துக்கொண்டு மேக்சிமம் எங்களால் செய்யணும் என்று தான் நாங்கள் பாடுபடுகிறோம் வழியே. இதில் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட இதுவும் இல்லை. அதைத்தான் நிர்வாக தரப்பில் ஏற்படுகிற அழுத்தங்களை பற்றி நேரடியாக எனக்கு இது பற்றி தெரியாவிட்டாலும் பொதுவாக இந்த யூனிட் என்று சொல்லிக்கொண்டு இந்த யூனிட்டுக்கு எங்களோட வைத்திய நிபுணரையோ அல்லது அவரை ஹராஸ் பண்ணுவது கூட எங்கள் எல்லாரையும் ஹராஸ் பண்ணுவதற்கு தான் சமமானது. இது எங்களை மட்டுமில்லை, எங்களை பேஷண்ட் கேரை தான் பாதிக்குது. ஒரு மருத்துவம்ன்றது ஒரு மக்களின் அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை காக்கிற ஒரு செயல்பாடைத்தான் வைத்தியசாலைகள் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையாக இந்த மக்கள் தங்களோட உயிரை காக்கிறதுக்காக நம்பி வர்ற இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் மனிதரின் அதிக உச்ச உரிமை அவருடைய உயிரை பாதுகாக்கிறதுன்றது இந்த வைத்தியசாலை நிர்வாகமோ அல்லது இதை உயர் அதிகாரிகளோ இந்த சாதாரண மக்களின் அந்த உயிர் காக்கிற நடவடிக்கைகளில் ஏன் இப்படி முறைகேடான விஷயங்களை பிரயோகிக்கிறார்கள்ன்றதை நாங்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த வைத்தியசாலைகளை நம்பி தான் இந்த மக்கள் வருகிறார்கள். அதிலும் இந்த கேன்சர் என்ற புற்றுநோய் இன்றைக்கு எங்களோட பிரதேசங்களில் ஒரு சாதாரண நோயாக ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இன்றைக்கு புற்றுநோய்கள் வருவதாக கண்டறியப்படுகிறது. இப்போ பார்த்தாலும் கேன்சர் புற்றுநோய் என்ற விஷயங்கள் வெளியில் கொண்டு வரப்படுகிறது. அப்போ அதுக்கான ஒரு தகுந்த சிகிச்சை, அதுக்கான ஒரு ஆதரவை, அதுக்கான ஒரு பிரதிபலனை இந்த மக்கள் மிகவும் ஒரு நம்பிக்கையோடு இந்த வைத்தியசாலைகளை நாடி வரைக்கில் அவர்களுக்கான அந்த பணி சரியாக நடைபெறாததை நாங்கள் மனம் பெருந்துகிறோம். நிச்சயமாக இந்த உயர் அதிகாரிகளோ இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களோ இந்த மருத்துவ பீடங்களை நிர்வகிக்கிறவர்களோ இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுற செயல்பாட்டை நீங்கள் நிறுத்த வேணும். அவர்களோட உயிர் காக்கிற பணியை நீங்கள் சரியாக செய்ய வேணும் என்று இந்த இடத்துல நாங்கள் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே வேறு வைத்தியசாலைகள் தொடர்பாகவும் இந்த மாகாண சுகாதார அமைச்சுக்கு பல்வேறுபட்ட கோரிக்கைகள் கொடுக்கப்பட்ட போதும் அந்த விடயங்களிலே அந்த தரப்புகள் உரிய அக்கறை காட்டாமல் இருந்ததனால் பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது. அவ்வாறான நிலைமையில் இங்கே வைத்தியசாலையிலே கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையிலே, தாதியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையில் நிர்வாகம் உரிய முறையிலே செயற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாகாண சுகாதார அமைச்சு உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலை மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த ஒரு வைத்தியசாலை இப்பொழுது மீண்டும் ஒரு தேக்க நிலையை நோக்கி திரும்ப தொடங்கி இருக்கிறது, விழத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கம்தான் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. அதிலும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்காக வடக்கு கிழக்கில் இருந்து பெருமளவானவர்கள் இங்கே வருகின்றார்கள். ஏன் அனுராபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்து கூட சகோதர சிங்கள மக்கள் கூட இந்த பகுதிகளுக்கு வார சூழல் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இங்கிருந்து இந்த சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்குரிய நிதி வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே நிர்வாகமும் சுமூகமாக இயங்க வேண்டும். அபாண்டமான பழிகளை சுமத்தி, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வைத்தியர்களை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகின்ற செயல்பாடுகளும் தொடர்ந்து இடம்பெறுவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. வைத்தியர்கள் தாங்களாக இந்த இடத்தை விட்டு விலகி செல்லுகின்ற நிலைமையை நாடு பொருளாதாரத்திலே இன்னும் பாதாளத்தில் தான் இருக்கிறது. இன்னும் அது வளர்ச்சி என்ற ஒரு கட்டத்தை ஒருபடியை கூட அது எட்டவில்லை. இவ்வாறான நிலைமையிலே தாமாக விரும்பியிருந்து சேவை செய்யக்கூடிய வைத்தியர்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு சூழல் பேணப்பட வேண்டும்.
அவ்வாறு பேணப்படாமல் இருக்கின்றவர்கள் வெளியேறி செல்வார்களாக இருந்தால் அது மிக மோசமான ஒரு விளைவை இந்த சுகாதாரத்துறையிலே பொதுமக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். ஆகவே இந்த பொறுப்பற்ற செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் ஒரு மன நிறைவோடு பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட வேண்டும். அந்த விடயத்திலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். மயூரன் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர். இப்போ தெளிப்புலாதார வைத்தியசாலை பொறுத்தவரை இப்போ நான் கூட இந்த முதலாவது அப்பாயின்மெண்ட்டில் இங்கே தான் எனக்கு முதல் நியமனம் கிடைச்சது. இப்போ நாங்கள் அந்த நேரம் 2012ஆம் ஆண்டு தான் இந்த இப்போ இருக்கிற இந்த பில்டிங்குக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்தது. சண்டை போரின் பின்னர் இந்த இடம்பெயர்வுகளின் பின்னர் திரும்ப 2012ஆம் ஆண்டு தான் இந்த இப்போ இருக்கிற கட்டிடத்தில் இயங்க தொடங்கினது. அப்போ நாங்கள் வரைக்குள்ள கிட்டத்தட்ட 7-8 வைத்தியர்களும் 2 வைத்திய நிபுணர்களும், அது வைத்திய நிபுணர்கள் கூட பிறகு தான் வந்தவை. ஆரம்பத்தில் 7-8 டாக்டரும் பிறகு 2 வைத்திய நிபுணர் வந்துச்சுன்னா, இப்போ அதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷத்தில் 62 டாக்டர்ஸ், 14 வைத்திய நிபுணர்கள், அதை விட ஒவ்வொரு பிரிவிலையும் 2 வைத்திய நிபுணர்கள், அதை விட 4 வருஷத்துக்கு முதல் இப்போ எங்களுக்கு உள்ளக பயிற்சி வைத்தியர்களை கூட இங்கே கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் மிக வேகமாக ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே நல்லா வளர்ந்து வந்த ஒரு வைத்தியசாலை. இப்போ கடந்த 2 வருடமாக நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கக்குள்ள அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த வைத்தியசாலையில் இருக்கிற இதுவரை வேலை செய்த வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் மற்றும் அத்தியட்சர்கள்ட மற்ற ஏனைய ஊழியர்கள்ட இந்த கடின உழைப்பாலையும் இந்த வெளியில் இருக்கிற இந்த நலன் விரும்பிகள், இந்த வைத்தியசாலை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள், இந்த நோயாளர்கள் எல்லார்கிட்ட பங்களிப்போடு இந்த வைத்தியசாலை வளர்ந்தது. ஆனால் இப்போ கடந்த 2 வருடமாக இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கக்குள்ள அதுகளெல்லாம் நல்ல வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் இந்த வைத்தியசாலையை விட்டு போகிறதோ அல்லது அவன் அந்த இடமாற்றத்தின் போது இந்த வைத்தியசாலை தெரிவு செய்கிற தன்மைகளோ குறையுமாக இருந்தால் இந்த வைத்தியசாலை இதுக்கு மேலே வளர்றது சந்தேகம். அதை விட இந்த புற்றுநோய் பிரிவு, இந்த எங்கண்ட மனநல சிகிச்சை பிரிவு எல்லாம் மேலும் மேலும் வளர வேண்டியது. ஒரு கட்டத்துக்கு அங்கால வளராத நிலைமையில் இருக்கிறது இப்போ இருக்கிற இந்த வைத்திய நிர்வாகின்ற பிரச்சனை. இது நாங்கள் எல்லா மட்டத்திலையும் RDHS, PDHS, கவர்னர் எல்லா மட்டத்திலையும் இது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறோம், கடிதம் மூலமும் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. இப்போ இந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பங்களிப்பு என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த வைத்தியர்களின் அந்த ஆளணியை நிரப்புறதில் வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த வைத்தியசாலையை பொறுத்தவரை மிகுந்த செல்வாக்கம் செலுத்தி இருந்திருக்குது. இப்போ கடந்த காலங்களில் இன்னும் அது தொடர்பான அந்த ஆளணியை அதிகரிக்கக்கூடிய வேலைகளையும் செய்து கொண்டு இருக்குது. இப்போ நான் சொன்னேன் முதலே 10 வைத்தியர்களோடு ஆரம்பித்தது இப்போ 62 வைத்தியர்களாக இருக்குது. ஆனால் கடந்த 7-8 வருஷமாக அந்த ஆளணியை பெருக்கிறதுக்குரிய இல்லை கூட்டுறதுக்குரிய நடவடிக்கைகள் இன்னும் அரசாங்க மட்டத்தில் செய்யலை. என்னென்னு சொன்னால் நிதி பிரச்சனை, எங்கள் நாட்டின் நிதி பிரச்சனைனால. ஆனால் இந்த வைத்தியசாலை நம்பி இருக்கின்ற நோயாளிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுறதால வைத்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்காமல் ஒன்றும் செய்ய இல்லாது. அதால் எங்களால் முடிந்த அளவு போராடி வைத்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறோம். இப்போ என்ன நடக்கும் என்றால், இப்படியான ஒரு நெருக்கடிங்களை வேலை செய்கிறதுக்கு வைத்திய வைத்தியர்களோ விரும்ப மாட்டினோம், மற்ற உத்தியோகத்தர்கள் கூட விரும்ப மாட்டினோம். அந்த இடமாற்றங்களின் போது இந்த வைத்தியசாலையை செலக்ட் பண்ணாமல் வேறு வைத்தியசாலையை செலக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதால் என்ன நடக்கும்னா, அதாவது வேலை செய்யணும் என்று யோசிக்கிற நல்ல வைத்தியர்கள் இந்த வைத்தியசாலையை நடமாட்டினோம். இது இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சியில் சரியான ஒரு பின்னடைவை கொண்டு வரும். அதனால தான் இந்த வைத்திய நிர்வாகி என்பவர் உண்மையில் ஒரு வைத்திய நிபுணத்துவ சேவையை ஒரு நோயாளிக்கு சென்று அடைகிறதுக்குரிய சகல வழிவகைகளை தன்னால் முடிந்த அளவு செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்படின்னதில் இந்த வைத்தியசாலை நல்லா வளரும். இப்போ வைத்திய நிர்வாகின்ற வேலை, அதாவது வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் என்று சொல்கிற, அதாவது மெடிக்கல் கன்சல்டன்ஸிൻ്റെ அந்த நிபுணத்துவ சேவையை ஒரு சாதாரண நோயாளியை சென்று அடைகிறதுக்குரிய வழிவகைகளை சிந்திக்கணும். இப்போ அதை சிந்திக்காமல் இருக்கிற சில வைத்திய நிர்வாகிகள் அதை சிறப்பாக செய்வினோம், சிலர் தன் வேலையை மட்டும் செய்வினோம், சில பேர் குழப்புவினோம். இப்போ நாங்கள் பார்த்ததில் இந்த 3வது ரகமாக இவர் இருக்கிறபடியால் எங்களுக்கு இதுக்கு மேலே இதை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் விட்டாலும் கொஞ்சம் காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் கீழே போய் கேட்க இன்னொரு நாளைக்கு திரும்பவும் வைத்தியர்களை குறைய சொல்லிக்கொண்டு ஒரு நாளும் மக்கள் வந்துடக்கூடாது என்றதால் தான் நாங்கள் முதலே தெரியப்படுத்துகிறோம்.